அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்முடைய வீடுகளில் பரக்கத்தை நிரப்பக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சின்ன ஒரு அமலை மட்டும் தொடர்ந்து நீங்கள் தினமும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வாரி வழங்குவான். போதும் போதுங்கிற அளவிற்கு உங்களுடைய வீட்டிற்கு செல்வத்தை அல்லாஹ் அனுப்புவான். உங்களுடைய பண கஷ்டங்களும் நீங்கும். இப்போ நம்மள பலரும் சமையலறையை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, நம்ம சில மாற்றங்கள நம்முடைய வீடுகள்ல நம்ம செய்யறது அப்படிங்கிறது, நம்மளோட வாழ்க்கைய அது சரி பண்ணும். நம்மளோட கஷ்டத்திலிருந்து அது நம்மள வெளிய கொண்டு வரும். சில மாற்றங்கள் தான் நமக்கு கஷ்டத்த கொடுக்கறது. சில மாற்றங்கள் நமக்கு அதிலிருந்து விடுதலையும் கொடுக்கும். இப்போ நம்மக்கிட்ட பணம் வர்றதும் பணம் வராம தடுக்கிறதும் நமக்கு கடன் அதிகமாகிறதும் நம்ம சமையலறையில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் சில மாற்றங்கள்ல தான் இருக்கு. எனவே அதையெல்லாம் நீங்க கவனிச்சு நீங்க மாத்துங்க. இன்னும் அந்த இடத்துல திக்ருகள் செய்யுங்க. ஏன்னா அது சுத்தமான இடம்தான். அது அசிங்கமான இடம் கிடையாது. அந்த இடத்துல தாராளமா நீங்க திக்ரு செய்யலாம். இன்னும் சமையலறையில் நீங்கள் எந்த எண்ணத்தோடு சமைக்கிறீங்களோ அந்த உணவுகளை சாப்பிடக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கும். இப்போ நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஒரு பொருளை சமைச்சு கொடுத்து பாருங்க, அதை சாப்பிடக்கூடிய எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க. இது அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் நம்ம ஒரு அழுகையோடு சமைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த உணவை சாப்பிடக்கூடியவங்க எல்லோருமே அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அதுபோல தான் நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுட்டு மன நிம்மதியோட அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அதை சாப்பிடக்கூடிய எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா அதற்கான சத்துக்களையும் அதற்கான பரக்கத்தையும் கொடுப்பான். பரக்கத் அப்படிங்கிறது வெறும் பணம் காசு கிடையாதுங்க. நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நியாமத்துக்களுமே பரக்கத்து தான். அத்தனை நியாமத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சமையலறையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சின்ன அமலை நீங்கள் தொடர்ந்து செய்ய தொடங்குங்க. அதற்கு பிறகு பாருங்க, நீங்களே 10 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. சமையலறையில இப்படி செய்யுங்க, உங்களுக்கும் பரக்கத் வரும் அப்படின்னு. இப்போ அந்த சின்ன அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஒரு முறை சொல்லிக்கணும். அதற்கு பிறகு சலவாத்து 3 முறை. ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் 3 முறை சலவாத்து ஓதிக்கணும். அதற்கு இடையில யா கனியும் யா வஹாபு யா ரஸாக்கு இந்த 3ஐயும் சேர்த்து 3 முறை மட்டும் ஓதுங்க. அதற்கு பிறகு ஒழுவோடு நீங்கள் இருந்தீங்க அல்லது சுத்தமான நிலையில தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் சூரா கௌசரை 11 முறை ஓதிக்கோங்க. இல்லை நான் தூய்மையான நிலையில் இல்லை ஒழுவோட இல்லை அப்படின்னா ஓத வேண்டிய கட்டாயம் கிடையாது. இந்த 3 திக்ருகளை பிஸ்மில்லாவோட சலவாத்தோடு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னாலே அல்லாஹ் தஆலா உங்களுடைய வீடுகளில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதற்கு பிறகு இந்த சின்ன விஷயத்தில் கூட அல்லாஹ் தஆலா இவ்வளோ பரக்கத் செய்வானா, இவ்வளோ பண கஷ்டம் நீங்குச்சா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செல்வத்தை அல்லாஹ் தஆலா தாராளமாக உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பான். அப்புறம் பாருங்க, உங்கள் வீட்டில் பணம் குப்பையை போல கிடக்கும். போதும் போதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கை வாரி வழங்குவான். எனவே இந்த ஒரு சின்ன அமலை மட்டும் தினமும் ஒரு முறையாவது உங்களுடைய சமையலறையில் செஞ்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதை சாப்பிடக்கூடிய எல்லோருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஈமானோடு இருப்பாங்க. நீங்கள் இதை கண்கூட பாருங்கள், நல்ல மாற்றம் தரும். எனவே ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெண்களும் இந்த அமலை செய்ய மறந்துடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமலை செஞ்சு இதற்கான அனைத்து நற்பலன்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.